வெல்கம் டு திருநெல்வேலி பாரம்பரிய சமையல். இன்னைக்கு வெஜ் ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெஜ் ரோல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: மைதா 1/4 கிலோ, நெய் தேவையான அளவு, பிரெட் க்ரம்ஸ் தேவையான அளவு. பிரெட் க்ரம்ஸ் வீட்டிலேயே எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணுமா? வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுபோக வீடியோ மேலே கார்ட்டில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க போய் பார்த்துக்கோங்க. ஸ்டஃபிங் செய்ய தேவையான பொருட்கள்: 1 கேரட்டு திருவி வச்சுருக்கிறது, அப்புறம் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம், 2 வெங்காயம் எடுத்துருக்கோம், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், வேக வச்ச பச்சை பட்டாணி, அப்புறம் இது கறி மசாலா பவுடர், அப்புறம் இது கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூள், சோம்பு, உப்பு தேவையான அளவு. இதுவரை வெஜ் ரோல் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம். இப்போ வெஜ் ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மைதா 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நெய் ஆட் பண்ணுறோம். நெய் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா மாவு ரோல் தேய்க்கும் போது நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக நெய் ஆட் பண்ணுறோம். நெய்யை மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி ரொம்ப ஆட் பண்ணிட வேண்டாம். மாவை ஒரு பூரி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு 30 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க. அதுக்குள்ளே ஸ்டஃபிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் நல்லா வரும். அடுத்ததாக நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க தக்காளியை இதில் ஆட் பண்ணிடலாம். அடுத்தது இதில் திருவி வச்சுருக்க கேரட்டை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ராஸ்மணி போடுறதுலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வேக வச்ச பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேக வச்சுருக்கிற ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண பின்னாடி நல்லா கிளறி விட்டுவாங்க. எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி கிளறி விட்டு இதில் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் 2 டீஸ்பூன் கறி மசாலா பவுடர். கறி மசாலா பவுடர் ஆட் பண்ணுறோன்னா ஃப்ளேவருக்காக. இப்போ இதில் தேவையான அளவு சால்ட்டு ஆட் பண்ணுவோம். வெஜ் ரோலுக்கான ஸ்டஃபிங் ரெடி. இப்போ ரோலை ஒட்டுறதுக்கு பேஸ்ட் எப்படி பண்ணுறது? பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் மாவும் மைதா மாவும் எடுத்துக்கோங்க.
அதில் வந்து தேவையான அளவு லைட்டாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வந்து கிண்டி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா வரும். நல்லா இந்த சைஸுக்கு கொட்டி எடுத்துக்கோங்க, ஒரு கை அளவுக்கு. அப்போ தான் வந்து ஸ்டஃபிங் வைக்க கரெக்டாக இருக்கும். இந்த அளவு தேய்ச்சா போதும். இப்போ வந்து நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி தேய்ச்ச பின்னாடி பூர்ணம் வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து வச்சுட்டு நல்லா ரோல் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வந்து ஸ்டஃபிங் வச்ச பின்னாடி இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டில் வந்து எடுத்து வந்து இந்த ஓரத்தில் ஃபுல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி விட்டுங்க. அப்போ தான் வந்து நல்லா வந்து ஒட்டி வரும். எண்ணெயில் பொரிக்கும் போது வந்து நம்மளுக்கு வந்து உடஞ்சி வராது. நல்லா பேஸ்ட் போட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து அந்த ஒரு 2 எடுத்து ரோல் பண்ணுங்க. அப்படியே அது மேலே வச்சு ஒரு ரோல் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த 2 எடுத்து மடிச்சுக்கோங்க. அதெல்லாம் மடிச்சுட்டு அப்படியே அது மேலே வந்து ரோல் பண்ணிக்கோங்க. இப்படி ரோல் பண்ணால் வந்து பூர்ணம் வந்து வெளியே வராது, எண்ணெயில் பொரிக்கும் போது கரெக்டாக வரும். எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டில் வந்து இப்போ ரோல் எடுத்து நம்ம ரெடி பண்ணியிருக்க பேஸ்ட்டில் வந்து நல்லா ரோல் பண்ணிவிட்டு டிப் பண்ணி எடுத்துகிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு ஒரு ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஆயிலில் வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வெஜ் ரோல் ரெடி. இது வந்து டொமேட்டோ சாஸோட வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நன்றி.